12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 9.3ல் சப்டிவிஷன் 4. முதல்ல நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். எதுன்னா sin 2xக்கு என்ன ஃபார்முலா? முக்கோணவியல் ஃபார்முலா, திரிகோணமிதி ஃபார்முலா 2 sin x cos xன்னு வரும் இல்லையா? sin 2xக்கு 2 sin x cos x. எக்ஸுக்கு பதிலாக x/2ன்னு போடுவோம். எக்ஸுக்கு பதிலாக x/2. எங்கெங்கே எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் x/2ன்னு மாற்றிக்கிறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 2 கேன்சல் ஆகிடுது. நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, sin x 2 போயிடுச்சுன்னா sin x தானே வரும். sin x ஈக்குவல் டு 2 sin x/2 cos x/2 அப்படின்னு வருது. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது cos 2x ஈக்குவல் டு 2 cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக x/2, எக்ஸ் வர இடத்துல x/2ன்னு கொடுக்குறோம். இந்த 2 கேன்சல் ஆகிடுது. cos xன்னு கிடைக்கும். cos x ஈக்குவல் டு 2 cos ஸ்கொயர் x/2 மைனஸ் 1. இது ஒரு ஃபார்முலா. நமக்கு 2 ரிசல்ட் கிடைக்குது இல்லை? இந்த 2 ரிசல்ட்டை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம கணக்குக்கு போவோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? ஐஸ் ஈக்குவல் டு 0 to π/2 e⁻x. இங்கே உள்ளார இருக்கிறதுல 1 + sin xன்னு இருக்கா? sin xக்கு பதிலாக என்ன எழுதலாம்? 2 sin x/2 cos x/2 அப்படின்னு எழுதலாம். வகுத்தல் 1 + cos xன்னு இருக்குது. cos xக்கு பதிலாக 2 cos ஸ்கொயர் x/2 மைனஸ் 1 இன்ட்டு dx. கணக்கில் கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதியாச்சு. equal to 0 to π/2 e⁻x. இந்த 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும்? 2 cos ஸ்கொயர் x/2 மட்டும்தான் இருக்கும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. 1/2 cos ஸ்கொயர் x/2 ப்ளஸ் 2 sin x/2 cos x/2 வகுத்தல் 2 cos ஸ்கொயர் x/2 வெளியில் dx. தனித்தனியாக 2ஆக பிரிச்சிட்டோம். equal to 0 to π/2 e⁻x. இந்த 1/2ங்கிறது அப்படியே இருக்கட்டும். cos ஸ்கொயர் எக்ஸ் 1/cos ஸ்கொயர் அப்படிங்கிறது எதோட மதிப்பு அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் x/2ஓட மதிப்பு. ப்ளஸ் 2 போயிடும். காசு ஒரு காசு கேன்சல் ஆகிடும். மிச்சம் ஒரு சைன், கீழே ஒரு காஸ். sin/cosங்கிறது என்னென்னா tan x/2 இன்ட்டு வெளியில் என்ன இருக்குது? dx இருக்குது. equal to இன்டகரல் 0 π/2. இங்கே இருக்கிற உறுப்புக்கு பதிலாக எப்படி எழுதலாம்னா d ஆஃப் e⁻x இன்ட்டு tan x/2ன்னு எழுதலாம். e⁻x tan x/2 இருக்குல்ல, இதை வகைப்படுத்துகிறோம். டிஃப்ரென்சியேஷன் d ஆஃப் இதை வகைப்படுத்தினோம்னா இது கிடைக்குது. இங்கே இருக்கிறது அப்படியே கிடைக்குது வகைப்படுத்தினா. எப்படி? e⁻x அப்படியே வச்சுக்கிட்டு tan x/2 வகைப்படுத்தினா என்ன வரும்? சீக்கன் ஸ்கொயர் x/2. அப்புறம் அந்த x/2க்கு ஒரு 1/2. மொதல் உறுப்பை அப்படியே வச்சுக்கிட்டு ரெண்டாவது உறுப்பை வகைப்படுத்தியாச்சு. ப்ளஸ் ரெண்டாவது உறுப்பு என்ன? tan x/2. அதை அப்படியே வச்சுக்கிட்டு e⁻xஐ வகைப்படுத்தினா e⁻x தான். கரெக்டாக இருக்கு இல்லையா? அதனால் இதை d ஆஃப் e⁻x tan x/2ன்னு எழுதலாம். அடுத்தது இந்த இன்டகிரேஷன், டிஃபரன்சியேஷன், தொகை மற்றும் வகை ஒன்றுக்கு ஒன்று தலைகீழ், இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும்.
நமக்கு எது மட்டும்தான் வரும் அப்படின்னா e பவர் x இன்ட்டு tan x பை 2ன்னு வரும். லிமிட் வந்து என்னன்னா 0லேருந்து ஆரம்பித்து π/2. இதில் அப்படியே பிரதியிட வேண்டியதான். எக்ஸுக்கு பதிலாக முதல்ல π/2 e பவர் π/2 tan எக்ஸுக்கு பதிலாக π/2 ஏற்கனவே கீழே ஒரு 2 இருக்குது. முதல்ல அப்பர் லிமிட் மைனஸ் 0 கொடுக்க போகிறோம். e பவர் 0 tan 0/2 0 தான் ஈக்குவல் டு e பவர் π/2 tan π/4 tan π/4 மைனஸ் e பவர் 0 1 tan 0 0. இதை சுருக்கணும்னா என்ன வரும்னா e பவர் π/2ங்கிறது e பவர் π/2 தான். tan π/4ங்கிறது tan 45. tan 45ஓட மதிப்பு 1 மைனஸ் 1 இன்ட்டு 0 0 அதை விட்டுடலாம். இப்போ கடைசியாக நமக்கு என்ன இருக்குது ஈக்குவல் டு e பவர் π/2 அப்படிங்கிறது தான் கணக்கில் கொடுத்துருக்கிற தொகையோட மதிப்பு. அவ்வளோதான். ஓகே.